வணக்கம். ஹலோ, வெல்கம் பேக் டு ஷமராஜ் கிச்சன் சமையல். இன்னைக்கு நம்ம சிக்கன் ஃப்ரை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டுங்க 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் வச்சுருக்கேங்க. நல்லா சுத்தம் செஞ்சு போன்லெஸ் சிக்கன் 1/4 கிலோ வச்சுருக்கேன். இது காஷ்மீர் மிளகா பொடிங்க, ஒரு 3 ஸ்பூனுக்கு வச்சுருக்கேன். தேவையானது போட்டுக்கலாம். இது சின்ன வெங்காயங்க, ஒரு 6 சின்ன வெங்காயம் உரித்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேங்க. மைய அரிக்கலை சும்மா குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து பெரிய வெங்காயம் ஒன்றுங்க, குறன்னு அரைச்சி வச்சுருக்கேங்க. இதுவும் சின்ன வெங்காயம் ஒன்றும் அரைச்சிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு காட்டுறதுக்காக தனியாக வச்சுருக்கேங்க. இது இஞ்சி விழுதுங்க, மைய அரைக்கலை, இதுவும் கொஞ்சம் குறன்னு தான் அரைச்சிருக்கேங்க. முக்கால் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 8 பல்லு பூண்டு குறன்னு அரைச்சி வச்சுருக்கேங்க. இதையும் மிளகு பொடி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. தேவையானது போட்டுக்கலாங்க. சீரக பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதுவும் தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இது தக்காளிங்க, ஒரே ஒரு பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இதை அரைச்சிக்க போகிறேங்க. இதையும் மஞ்சள் பொடிங்க, தேவையானது போட்டுக்கலாங்க. இது வந்துங்க லெமன் ஜூஸுங்க, 1/2 பழம் பொழிஞ்சு வச்சுருக்கேங்க, சாறு எடுத்து வச்சுருக்கேன். இது உப்பு தூளுங்க, தேவையான அளவு உபயோகிச்சுக்கலாங்க. கோழி வறுக்க தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் வச்சுருக்கேங்க. இந்த கோழி ஃப்ரைக்குங்க இந்த 1/4 கிலோ கோழி இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த அரைச்ச வெங்காயம் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பெரிய வெங்காயம் அரைச்சது போட்டுருணுங்களா, இப்போ சின்ன வெங்காயம் அரைச்சது போடுறேங்க. போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளுங்க, ஒரு 1/2 ஸ்பூன். இது வந்து இஞ்சி பேஸ்ட்டுங்க, ஒரு 1/2 ஸ்பூன். இது வந்து பூண்டு பேஸ்ட்டுங்க, இதுவும் ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிறீங்களா ஒரு தக்காளி, அது போட்டுருங்க. அப்புறம் காஷ்மீர் மிளகாய் பொடி வந்துங்க, ஒரு சின்ன ஸ்பூனு, இன்னும் 2 ஸ்பூன். அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. அதுதாங்க. இதை நல்லா கலரி விட்டுடுவோங்க. இதுலேயே இந்த 1/2 பழம் எலுமிச்சை சாறு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் ஒரு பாதி ஊற்றிக்கலாங்க. அப்புறம் கையில் கட்டு. அவ்வளோதாங்க. இதை கலரி வச்சுருவோங்க. அதுக்குள்ளே எண்ணெய் காய வச்சு இதை கொட்ட வேண்டியது தாங்க. இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சிடலாங்க. வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிவிட்டுங்க, இந்த கோழியை வந்து 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. எண்ணெய் ஊற்றி அப்புறம் போட்டுலாங்க. இதுக்கு தேவையான எண்ணெய்
ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதுங்க. ஒரு 5 ஸ்பூன். இது காயிட்டுங்க. இது 10 நிமிஷம் ஊறி இருக்குங்க. கொட்ட வேண்டியது. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இதை எடுத்து போட்டுருவோம். நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை மெல்ல திறந்து பார்க்கலாங்க. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு. தண்ணியே ஊற்றலை பாருங்கள். நம்ம தண்ணியே ஊற்றலை. ஏன்னா அந்த வெங்காயம் வந்து தண்ணி விடுங்க. அதனால நமக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணுன்றதுனால தண்ணியே ஊற்றலை. இது சுருண்டு போயிட்டு பாருங்கள். இதை நம்ம ஒரு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா நல்ல சுக்காவாகிடுங்க. அவ்வளோதாங்க. சிம்மில் வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கறி வந்து பாருங்க, ஒன்று அரிசி காட்டுறேன் பாருங்க. பஞ்சு போல வெந்துடுது பாருங்க. அது பாருங்க, பார்த்தீங்களா? கரண்டி அறிய முடியுது பாருங்க. பார்த்தீங்களா? டக்குன்னு வருது பாருங்க. பார்த்தீங்களா? அதனால தண்ணி ஊற்றலை, ஒன்றும் பயமே வேணாங்க. இது வந்து அந்த இதுலேயே வெந்துடும். பாருங்க, அவ்வளோதாங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்களா. இது பாருங்கள் எப்படி கிரேவி எல்லாம் கோட்டாகி ட்ரையாக இருக்குது பாருங்கள் சிக்கன். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸிங்க. எல்லாம் போட்டு கலரிட்டு எண்ணெயில் ஊற்றி என்ன ஒன்று சிம்மில் வச்சு செய்யணுங்க. அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிடுங்க. இதுங்க சிக்கன் ட்ரை ஃப்ரைங்க. பாருங்கள், சைட் டிஷ்ஷாக வச்சுக்குவோம் சாப்பாட்டுக்கு. கலரும் நல்லா இருக்கு பாருங்கள். நல்லா வெந்துருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா? அப்படியே பஞ்சு மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் தான் ஊற வச்சோம். நம்ம தண்ணியும் ஊற்றலை, ஆனாலும் நல்லா இருக்குங்க. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.